அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு 50 பேரை பார்த்து பேசிடுவோமா? அந்த 50 பேர்ல குறைஞ்சது ஒரு 10 பேர்னாலும் நம்ம தினம் பார்த்து பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நாம அந்த 10 பேரனாலும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கோமா? நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோமோ அப்படியே தான் அவங்க இருக்காங்களா? பவா செல்லதுரை எழுதிய ஒரு கவிதை ஒன்றை சமீபத்தில் படித்தேன். நாம் ஏன் மனிதர்களை நேசிப்பதை விட்டுவிட்டு அவர்களை புரிந்து கொள்ள முயல்கிறோம்? அந்த முயற்சியில் தானே விரிசல்களும் உடைதல்களும் நிகழ்கின்றன அப்படின்னு எழுதியிருந்தார். உண்மைதான். ஏன்னா நம்ம யாரையுமே சரியான வகையில புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்மளுடைய புரிதல் ரொம்ப ஒருதலை பட்சமானது. புத்தன் எப்படி மனிதர்களை புரிந்து கொண்டானோ அதே மாதிரி நம்மளால மனிதர்களை புரிஞ்சிக்க முடியாது. புத்தன் தான் ஒரு நிர்வாண நிலையில நின்று மனிதர்களை பார்த்தான். நிர்வாண நிலையில இருந்து மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியாது. நாம யாரையுமே புரிஞ்சிக்க ட்ரை பண்றப்போ நம்மளுடைய மனசால தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய மனசு முகம் பார்க்கிற கண்ணாடியை போல நிர்ச்சலனமானது அல்ல. அது பலவித குப்பைகளால நிறைந்தது. நிறைய எண்ண குவியல்கள் அது உள்ளார கிடக்கு. அந்த குப்பைகள் ஊடால நாம பார்த்து ஒரு மனிதனை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்றப்போ எப்படி சரியான புரிதல் இருக்கும்? அந்த குப்பைகளோட நாற்றம் தானே அந்த புரிதல்கள்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதனால்தான் சொன்ன, நம்மளால புத்தனை போல மனிதர்களை பார்க்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. நடு ராத்திரியில ஒரு திருடன் ஒரு மனிதனை பார்க்கிறான். அவன்கிட்ட போய் அந்த திருடன் என்ன கேட்பான்? நீ எந்த வீட்டுல திருட வந்திருக்க அப்படின்னு கேட்பான். இப்ப நடு ராத்திரியில ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வரக்கூடிய கலைஞன் ஒரு மனிதனை பார்க்கிறான். அவன் என்ன அவன்கிட்ட கேட்பான்? நீ எந்த குழுவுல உன்னுடைய கலை நிகழ்ச்சியை நீ நடத்தின அப்படின்னு கேட்பான். இப்போ ஒரே மனிதனை பார்த்து தான் 2 வேறுபட்ட மனிதர்கள் கேட்டாங்க. ஒரு மனிதன் அவன் ஏற்கனவே திருடன், அதனால அவனை திருடனா நினைச்சுக்கிட்டு வேற வீட்டுல திருட வந்தியா அப்படின்னு நான் கேட்கிறான். இன்னொருத்தன் கலைஞன், அவன் அந்த மனிதனை கலைஞனா பார்த்தான், அதனால நீ வேற எந்த குழுவுல கலைஞனா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குதா? நாம என்னவா இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய புரிதல்கள் நிகழும். நம்மளால ஒரு எல்லையை தாண்டி சிந்திக்க முடியாது. எல்லா மனிதனுக்கும் நம்மளுடைய மனது ஒரு எல்லை கட்டி வைத்துள்ளது. அந்த எல்லையை தாண்டி நம்மளால சிந்திக்கவே முடியாது. புத்தன் எல்லையற்றவன். புத்தனால எல்லை தாண்டி சிந்திக்க முடியும். அவன் மனதுக்கு எல்லையே கிடையாது. அவனுக்கு மனமே கிடையாது. மனமற்றவன் புத்தன். அதனாலதான் புத்தனால எல்லாரையும் சரியான முறையில புரிஞ்சிக்க முடிஞ்சது. மனிதர்களை சரியான முறையில புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால இந்த மனிதம் வளரவும் இந்த நேசம் வளரவும் அவனால வழி சொல்ல முடியுது. நம்மோட அனுபவத்துல குவிந்துள்ள முன்னாள் நிகழ்ச்சிகளை வச்சுதான் நாம யாரையுமே ஜட்ஜ் பண்றோம். அதனாலதான் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்பயுமே சரியா இருக்கிறதே கிடையாது. அளக்கும் கருவி எதுவோ அதை கொண்டு அளக்கும் பொருளும் மாறுபடும். நம்மளால புத்தனை போல புரிஞ்சிக்க முடியாம வேணா இருக்கலாம், ஆனா புத்தனை போல நாம எல்லாரையும் நேசிக்க முடியும். புத்தன் அதே மாதிரி நிர்ச்சலனமா மனிதனை நேசிச்சான், பிற உயிர்களை நேசிச்சான். அதே மாதிரி நம்மளாலையும் பிற உயிர்களை நேசிக்க முடியும். நேசிப்போட டைமென்ஷன்ஸ் தான் மாறுபடும். நேசிப்போட விதம் தான் மாறுபடும். எப்படி அதோட வெளிப்பாடு, அந்த நேசிப்போட வெளிப்பாடு வேணா மாறுபடும். ஆனா எல்லாராலும் எல்லா மனிதரையும் நேசிக்க முடியும். ரோம் சாம்ராஜ்யத்தோட கொடுங்கோலன் கலிகுலா கற்பனைக்கும் எட்டாத விதத்துல தன்னுடைய ஒரு குதிரையின் மீது அன்பு செலுத்தினான். ரொம்ப பாசமா இருந்தான். அதை உயிரா நினைச்சான். ஒரு நேரத்துல
வெளிநாட்டு தூதுவர் பதவி காலியானப்போ அதுக்கு தகுந்த ஒரு ஆளை நியமிக்கணுங்கிறப்போ கலிகுலா தன்னுடைய குதிரையை அந்த பதவியில நியமிச்சு அழகு பார்த்தான். கலிகுலா தன் குதிரையின் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்திய விதம் இது. அதே நேரத்துல வரலாற்றின் பல கரைபடிந்த பக்கங்களுக்கு சொந்தமான ஹிட்லர் ஒரு நாய் மீது ஏகோபித்து அன்பு வைத்திருந்தான். ஒரு நேரத்துல எதிரிகளால சூழப்பட்டப்போ தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்றான். தனக்கு பிறகு தன்னுடைய நாய் இந்த உலகத்திலிருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னோட துப்பாக்கியால முதல்ல அந்த நாயை சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். இது ஹிட்லர் தன் நாய் மேல வச்சிருந்த அன்பை வெளிப்படுத்தின விதம். வெளிப்பாடு மாறுபடும், ஆனா நேசிப்பு எல்லாராலையும் நிகழ்த்த முடியும். நேசிப்பு சமமானது, எல்லாராலையும் நேசிக்க முடியும். எந்தவித புரிதலுமின்றி ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனையோ இன்னொரு உயிரையோ நேசிக்க முடியும். புத்தனை போல நாம இன்னொரு மனுஷனை புரிஞ்சிக்காம வேணா இருக்கலாம், ஆனா புத்தனை போல கண்டிப்பா நாமளும் இன்னொரு மனுஷனையோ இன்னொரு உயிரையோ கண்டிப்பா நேசிக்க முடியும். நேசிப்பது இயற்கையானது, புரிந்து கொள்வது தலைக்கணம் சார்ந்தது. அதனால மனிதர்களை புரிந்து கொள்வதை விட்டுவிட்டு அவர்களை அப்படியே நேசிப்போம், அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.